இந்த வீடியோவில் கீ ரைஸும் அதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக மஷ்ரூம் சுக்காவும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்துக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது கீ ரைஸுங்கிறதுனால நான் நெய் கொஞ்சம் சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா கொஞ்சம் பாதி எண்ணெய் பாதி நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட வாசனை பொருட்கள் எல்லாமே ஒரு 3 பட்டை, 4 லவங்கம், ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பிரியாணி இலை, இது எல்லாமே போட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. போட்டுட்டு முந்திரி வேணால் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா முந்திரி வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ராஸ்பல் போனதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். புதினா கொத்தமல்லி நல்லா ஒரு கை அளவு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுட்டு நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அடுத்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் நான் உரிச்ச பட்டாணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை ப்ளைனாக கூட செய்கிறதுனா செஞ்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தேங்காவை எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் பால் வர மாதிரி பால் எடுத்து ஊற்றிக்கோங்க. அது கூடவே மறுபடியும் ஆட்டிட்டு 2வது தேங்காய் பாலையும் ஊற்றிக்கோங்க. இதில் நான் இப்போ 1/2 கப் அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதில் நான் யூஸ் பண்ணுறது 1/2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி மட்டும்தான் குக்கரில் செய்கிறனால யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1 கப் கெட்டி பால், 1 கப் 2வது பால், அதுக்கப்புறம் 1 கப் தண்ணி இதை ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், எடுத்தால் சூப்பரான கீ ரைஸ் ரெடி. இதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக மஷ்ரூம் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 3 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஒரு தடவை. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மைதா மாவு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பெசரி விட்டுட்டு நம்ம டேப் வாட்டரில் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கூட அந்த தூள் எதுவுமே இருக்காது. ஒரு 2-3 முறை வாஷ் பண்ணிட்டா இந்த மாதிரி க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறமா அதை நல்லா கட் பண்ணி விட்டுட்டு இதில் நான் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இது எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்குவோம். இதுக்கு வறுத்து அரைக்கிற பொருளுக்கு இப்போ நம்ம என்னென்ன வேணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு 4 லவங்கம், ஒரு 3 பட்டை இது எல்லாமே போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை இதையும் போட்டுட்டு வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிறோம். இது கூட 1 டீஸ்பூன் கசகசா போட்டுட்டு நல்லா வறுத்துக்கிறோம். வறுத்ததுக்கப்புறமா அதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுக்கிறோம். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை வாசத்துக்கு போட்டுட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. இதுக்கு ரொம்ப தக்காளி தேவைப்படாது. ஒரு தக்காளி போட்டுட்டு நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா நாம் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா மஷ்ரூமு, அந்த மஷ்ரூம் இதுக்குள்ளே போட்டுக்கிறோம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு தண்ணி விட ஆரம்பிக்கும் பாருங்களேன், அது வரைக்கும் அது அப்படியே வேகட்டும். இப்போ இந்த மசாலாவை நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பாதி குக்கான அப்புறம் தண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பொடியை போட்டுட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி சுண்டுற வரைக்கும் உங்களுக்கு எந்தளவு கிரேவி வேணுமோ இல்லை சுக்கா மாதிரி வேணுமோ அதை வரைக்கும் விட்டுட்டு கொத்தமல்லி தலை தூவி இறக்குனா சூப்பரான மஷ்ரூம் சுக்கா ரெடி. இந்த கீ ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.